இந்த தியானத்தின் நோக்கமே நாமும் சரி, நம் குடும்பத்தாரும் சரி, நம்மை சார்ந்தவர்களும் சரி, நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் சரி, இந்த உலகில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் மகரிஷிகளின் அருள் வட்டத்திலே இணையச் செய்யும் தியானமாக நமது குருநாதர் அது பயிற்சியாக நமக்கு பல வழிகளிலும் அதை உணர்த்தியுள்ளார். அந்த மகரிஷிகளின் அருள்வட்டத்திலே நாம் அனைவரும் என்றுமே இணைந்து நம் எல்லை அதுவாக வகுத்து அதன் வழியே நாம் செயல்பட வேண்டும் என்று நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி அந்த அருள்வட்டத்திலே வாழ வேண்டியதனுடைய அவசியங்களை எடுத்து உணர்த்தியுள்ளார்கள். அந்த மகரிஷிகளின் அருள் சக்திகளை நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பெற்று இந்த உலகம் முழுவதும் படரச் செய்ய வேண்டும். அத்தகைய உணர்வுகளை நாம் பரப்ப வேண்டுமென்றால் நமக்குள் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நம் இரத்த நாளங்கள் முழுவதும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவணுக்கள், ஜீவான்மாக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் நமக்குள் அதை வலுப்படுத்தி நம்மை அறியாது நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய உலக சூழ்நிலைகளில் அசுர உணர்வாக, சிந்தனையற்ற உணர்வாக இயக்கக்கூடிய இது போன்ற தீமைகளிலிருந்தெல்லாம் விடுபடும் நிலையாக, அனைவரையும் விடுபடச் செய்யும் சக்தியாக அந்த மகரிஷியின் அருள் சக்தியை நமக்குள் பெருக்கி நம் இரத்த நாளங்களிலே அதை அதிகமாக வளர்த்து அத்தகைய அணுக்கருக்களை ஒளியான உணர்வாக நமக்குள் பெருக்கி அந்த அருள் ஞானிகளின் அருள் சக்திகளே நமது மூச்சிலும் நம்முடைய பார்வையிலும் சொல்லிலும் செயலிலும் அமையும் வண்ணம் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் இதை மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வாக நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பம், எந்த நேரம் எது வந்தாலும் நமக்குள் அந்த அமைதியும் சாந்தமும் விவேகமும் அந்த பண்பு கொண்ட உணர்வுகளும் கொண்டு தெளிந்திடும் உணர்வாக, அனைவரையும் தெளியச் செய்யும் சக்தியாக, உலக மக்கள் அனைவரையும் அரவணைத்து அருள்வழியில் அழைத்தில் செல்லும் உயர்ந்த சக்தியாக அதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆக அதற்காக இந்த பயிற்சியாக, தியானமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளும் வண்ணமாக என்றால் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் இந்த அலைகளை வெளியிலே பரப்பச் செய்கின்றோமோ, இந்த உலகிலே வளர வேண்டும் என்று நம்முடைய நினைவுகளை அது கலக்கச் செய்கின்றோமோ, இந்த அலைகள் பரவ பரவ படர படர நாம் ஈர்க்கும் இடங்களில் அந்த உயர்ந்த சக்திகள் அதிகமாக படர நாம் அந்த முதலிலே சொன்ன மாதிரி அந்த மகரிஷிகளின் அருள்வட்டத்திலேயே என்றுமே வாழக்கூடிய வாய்ப்பாக அது அமைகின்றது. ஆகவே இந்த தியானமாக நம் கண்ணின் நினைவை புருவமத்தி கொண்டு வந்து ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி மானசீகமாக அந்த புருவ மத்தியில் இருக்கும் நம் உயிரை வேண்டி ஏங்கி துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவுகளை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். என்றால் இந்த இடத்திலே குருநாதர் நமக்கு ஒன்றை தெளிவாக உணர்த்துகின்றார்கள். புருவ மத்தியிலிருந்து நாம் நம் நினைவுகளை செலுத்த வேண்டும். துருவ நட்சத்திரத்திலே நிலை நிறுத்த வேண்டும். என்றால் நிலை நிறுத்துவது என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் அனைத்துமே ஒரு குறியாக, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு டார்கெட் என்று சொல்லலாம். ஒரு குறி வைத்து அந்த எல்லையாக நாம் வகுத்து, என்றால் குருநாதர் அடிக்கடி நமக்கு சொல்வது,
இந்த குறிக்கோள் இல்லாது நாம் தியானம் இருக்கக்கூடாது. குறிக்கோளுடன் தான் நாம் தியானிக்க வேண்டும். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தை நாம் குறிக்கோளாக வைத்து அங்கே நிலை நிறுத்தி புருவமத்திலிருந்து ஏங்கி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளையும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அங்கே நிலை நிறுத்தி நம் நினைவுகளை அங்கே செலுத்தினால் நமது உயிரிலே என்றால் நமது உயிர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஓ என்று ஒரு இயக்க சக்தியாக ஜீவன் பெறக்கூடிய சக்தியாக அதில் இருக்கக்கூடிய காந்தம் நாம் எங்கே நினைவை அது செலுத்துகின்றோமோ உயிரில் இருக்கக்கூடிய அது உயிரால் உருவாக்கப்படக்கூடிய அந்த காந்தம் அதை இழுத்து கவர்ந்து இங்கே மோதச் செய்கின்றது. அப்பொழுதுதான் இது ஜீவன் பெறுகின்றது. ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நம் உயிர்களை கலக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது உருவாகின்றது. என்றால் நமது உயிரிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அது கலக்கப்பட வேண்டும். உயிரிலே கலந்தால்தான் நமக்குள் அது பிரம்மமாகும், ஜீவன் பெறும், பிரணவமாகும். எந்த உணர்வாக இருந்தாலும் சரி உயிரிலே மோதி அது பிரணவமாக வேண்டும், உயிரிலே கலக்க வேண்டும், உயிரிலே இணைய வேண்டும். உயிரிலே பட்டால்தான், உயிரிலே மோதினால்தான், உயிரிலே கலந்தால்தான் அது எதுவாக இருந்தாலும் அது நமக்குள் உருப்பெறக்கூடிய சக்தியாக, உருவாக்கக்கூடிய சக்தியாக, சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக உருவாகின்றது. என்றால் இது ஆறாவது அறிவு என்பதை இங்கே சுட்டிக்காட்டி இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டுதான் நமது துருவ நட்சத்திரத்தின்பால் புருவ மத்தியிலிருந்து இயங்குகின்றோம். இயல்பாகவே நம் உயிரில் மோதக்கூடிய எந்த உணர்வாக இருந்தாலும் அதன் வழிதான் சிருஷ்டியாகின்றது, அதன் வழிதான் உருப்பெறுகின்றது, அதன் வழிதான் நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. இதுதான் ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் என்று சொல்வது. ஆக நாம் தெரிந்து எடுத்தாலும் சரி, தெரியாமல் எண்ணினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உயிரிலே மோதக்கூடிய உணர்வு தான் நமக்குள் பிரணவமாகி ஜீவனாகி நம் உடலாக மாறுகின்றது. ஆக எதை நாம் உருவாக்க வேண்டும், எதை நம் உடலாக மாற்ற வேண்டும், எதை நமக்குள் பிரணவமாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது தெரிந்து தெளிந்து தெளிவான நிலையில் கொண்டு செயல்படுத்தும் வண்ணமாக ஆறாவது அறிவை பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்று இவ்வாறு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்குள் பிரம்மமாக்கும் அந்த செயலை நமது குருநாதர் புருவ மத்தியிலிருந்து எண்ணச் சொல்லி அதை ஜீவன் பெறச் செய்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உணர்வுகளை நமக்குள் பிரம்மமாக்கி அதை நமக்குள் சிருஷ்டிக்கும் சக்தியாக, அதை நமக்குள் உருவாக்கிடும் சக்தியாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நமக்குள் உடலாக மாற்றக்கூடிய, நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் பூர்வமத்திலே எண்ணச் சொல்வது, துருவ நட்சத்திரத்தின்பால் நிலை நிறுத்தச் சொல்வது, உயிரிலே கலக்கும்படி சொல்வது. எந்த அளவிற்கு நாம் பூர்வ மத்தியிலிருந்து துருவ நட்சத்திரத்தில் நினைவுகளை செலுத்தி அங்கே நிலை நிறுத்தி அதை இழுத்து கவர்ந்து, என்றால் அது நம் நினைவுகள் அங்கே சென்றாலும் ஆட்டோமேட்டிக்காக நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் அதை இழுத்து கொண்டு வரும், உயிரில் கலக்கச் செய்யும். என்றால் நினைவு அங்கே செல்ல வேண்டும், பூர்வ மத்தியிலிருந்து செல்ல வேண்டும். இதுதான் முக்கியம். என்றால் பூர்வ மத்தியிலிருந்து உயிர் வழி அங்கே நினைவு சென்றால் இதுதான் ஆக்கினை என்று சொல்வது. நம்முடைய உணர்வுகள் பரிபூர்ணமாக இங்கே துருவ நட்சத்திரத்திற்கு அது இணைகின்றது. அதனால்தான் அர்ஜுனன் குறி தவறவே தவறாது என்று சொல்வது. ஆக அர்ஜுனன் என்று இங்கே சொல்வது நம்முடைய கண்ணின் நினைவு உயிரோடு ஒன்றி அதன் வழி எங்கே செலுத்துகின்றமோ இந்த கூர்மை அவதாரமாக நம் கண் புலனறிவும் சரி, நம்முடைய நினைவாற்றலும் சரி, இதுதான் ஆண்டனா சக்தி என்று சொல்வது. அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நிலை நிறுத்தி குணார் காட்டிய வழியை அதை பெற வேண்டும் என்று இயங்கினாலே போதுமானது. நமது உயிர் அதை இழுத்து கவரும், உயிரிலே கலக்கும்படி செய்யும். உயிரிலே கலந்த பின் எந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று குரு சொன்ன முறைப்படி அவர்பால் நினைவை செலுத்தி அவர் துணை கொண்டது எண்ணி இயங்குகின்ற உயிரிலே கலக்கப்படப்பும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நமக்குள் இணைவதை நிச்சயம் உணர முடியும். என்னால் அந்த நிச்சயம் அது உணர்ந்து நமக்குள் அந்த சக்தியை பெருக்கிக் கொள்வதற்குத்தான் பயிற்சியாக குருநாதர் எத்தனை வழிகள் நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். பூர்வ மத்தியில் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கலக்கப்பட போகும்போது, மோதப்பட போகும்போது, இணையப்பட போகும்போது அங்கே வெளிச்சங்களும் அல்லது அந்த இடத்திலே சிறு அழுத்தமான நிலைகளோ அல்லது ஒரு அரிப்பு போன்றோ அல்லது அந்த அலைகள் மோதும் பொழுது பளிரென்று வெளிச்சங்களோ எத்தனை நிலைகளை நாம் உணர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி பின் அதற்கப்புறம் கண்ணை திறந்து எண்ணினாலும் சரி அல்லது தானாகவே அது கண்களை மூடினாலும் சரி மீண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவுகளை கொண்டு சென்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா
அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலும் எங்கள் இரத்த நாளங்கள் முழுவதும் படர வேண்டும். இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை நாம் எப்படி துருவ நட்சத்திரத்திற்கு கொண்டு சென்றோமோ இதுபோன்று உடலுக்குள் நம் இரத்த நாளங்களிலே உடல் முழுவதும் ஒரு சக்கரம் போன்று அதுதான் விஷ்ணு சங்கு சக்கரதாரி என்று சொல்வது. நம்ம உயிர் அதற்குள் துடிப்பினால் ஏற்படக்கூடிய வெப்பம் விஷ்ணுவாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை நமக்குள் மோதும் பொழுது அந்த ஒளியான உணர்வுகள் ஒளி என்ற நிலைகள் வருகின்றது. சக்கரம் அது கண்ணின் நினைவு கொண்டு நம் இரத்தங்கள் முழுவதும் இது படர வேண்டும் என்று இது செலுத்தப்படும் போகும்போது அது நமக்குள் பேரொளியாக என்றால் இந்த கண்ணின் நினைவு கொண்டு நேரடியாக நாம் அழைத்து செல்கின்றோம். ஒரு விஞ்ஞானிகள் எப்படி இன்ஜெக்ஷன் மூலமாக இரத்தத்தில் செலுத்தி துரிதகதியில் அவர்கள் நோயுற்றவர்களை அந்த நோயை அதனுடைய வலிமையை குறைக்கும்படி செய்கின்றார்களோ, நாம் எண்ணி எடுத்து நம்மை அறியாது நமக்குள் சுவாசிக்கப்பட்டு இரத்தத்தில் கலந்து ஆகாரத்தில் கலந்து அது வளர்வதை காட்டிலும் நேரடியாக அந்த இரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும் என்று செலுத்தப்பட போகும் விஞ்ஞானிகள் எப்படி செயல்படுத்துகின்றார்கள். இதுபோன்று இதான் கண்ணன் காட்டிய திருட்டு வழி என்று வியாசகர் சொல்லுகின்றார். ஆக நேரடியாக துருவ நட்சத்திரத்தின் பேரல் எங்கள் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத பல கோடி ஜீவ அணுக்களும் உண்டு, எண்ணில் அடங்காத ஆன்மாக்களும் உண்டு. அந்த ஜீவ அணுக்களும் அந்த ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இவ்வாறு நாம் உள்முகமாக தியானிக்க அந்த அலைகளை பாய்ச்ச அந்த ஜீவ அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி அதனுடைய முகப்புகளிலே அதே போன்று அந்த ஜீவ ஆன்மாக்களுக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தின் அருள் சக்தி கிடைக்க ஏதுவாகின்றது. எனவே இதை ஒரு பயிற்சியாக நாம் பழகி கொள்ள வேண்டும் என்று நமது குரு நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். இப்பொழுது கண்ணின் நினைவு கொண்டு எல்லா இரத்தங்களையும் இது செலுத்த இங்கே பதிவாகின்றது. நம் உடல் முழுவதும் அந்த அலைகள் சுழன்று வருகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் கண்ணின் நினைவை தலையிலிருந்து கால் வரை முழுவதுமாக ஒரு சக்கரம் சுழல்வது போன்று அலையாக கடலிலே அலைகள் தொடர்ந்து அது உள்ளிருந்து வெளியே வரவும் மீண்டும் உள்ளுக்கு செல்வது போன்று நம் நினைவுகள் துருவ நட்சத்திரத்தின்பால் சென்று அது உயிர்வழி சுவாசித்து கண்களை திறந்திருந்தாலும் சரி கண்களை மூடியிருந்தாலும் சரி அந்த அலைகளை இழுத்து எப்படி கடலிலே அலைகள் அது வெளியே கொண்டு தள்ளின இதுபோன்று துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேரொழியை நாம் இழுத்து அலையாக எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா, எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று அலையாக இப்படி நாம் நம்முடைய நினைவுகள் கூர்மையாக அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் சென்று உயிர் வழி இது சுவாசிக்கப்பட போகும் நம்ம உயிரே அதை அலையாக இழுத்து நமக்குள் அது கவரச் செய்யும், நுகரச் செய்யும், இழுக்கும்படி செய்யும். அப்பொழுது நம் உயிரிலே அந்த ஜிவ் என்று அந்த அலைகள் நமக்குள் இணைவதை உணரலாம், காணலாம். அவ்வாறு வரக்கூடிய அலைகளை எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று நாம் இவ்வாறு சுழற்றும் பொழுது அந்த அலைகள் நம் உடல் முழுவதும் பாய்கின்றது. ஒரு விவசாயத்தில் எப்படி அங்கே அந்த விளை நிலங்களில் அது நீரை ஊற்றி அது நீரை பாய்ச்சி அந்த பயிர்களை சிலைத்து வளரச் செய்கின்றார்களோ அதுபோன்று நாம் பதிவு செய்த அந்த குருநாதர் காட்டிய வழி நமக்குள் அவர் பதிவு செய்த ஞானிகளுடைய வித்தியர்களுக்கு துருவ நட்சத்திரத்தினுடன் நாம் இப்படி எடுத்து அது நீராக பாய்ச்சி உரமாக கொடுத்தோம் என்றால் நமக்குள் பதிவான அந்த ஞானிகள் உணர்வு மாமகர் ஈஸ்வர குருதேவர் காட்டிய வழியிலே நமது குருநாதர் நமக்குள் பதிவு செய்த இந்த உயர்ந்த ஞான வித்துகள் செழித்து வளரத் தொடங்கும். அதற்குத்தான் குருநாதர் இதை பயிற்சியாக கொடுக்கின்றார். நம் உடலுக்கு எப்படி வாழ்வதற்கு தேவையான ஆகாரம் என்று கொடுக்கின்றோமோ இதுபோன்று நாம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உடலை உணவாக கொடுக்கும் பழக்கம் இது வர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருகுடல் முழுவதும் படர வேண்டும். அந்த சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குரு எப்படி இதை அது தியானமாக நாம் கொடுக்கின்றாரோ நம் நினைவு கொண்டு அவர் சொன்ன முறைப்படி அவரை எண்ணி உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் சிறுகுடல் பெருகுடல் முழுவதும் படர வேண்டும். அது நல்ல ஜீரணிக்கக்கூடிய சக்தி பெற வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தையும் சரி நாம் நுகரக்கூடிய உணர்வுகள் உமிழ்நீராக அதில் சேர்ந்தாலும் சரி அனைத்தையுமே அது நல்ல அமிலமாக நல்ல இரத்தமாக நல்ல சக்திகளாக அது ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக அகஸ்தியன் அவன் வாதாபி என்ற அரக்கனை அவன் எப்படி ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக அவன் அதை ஜீரணித்து அவன் ஒளியாக மாற்றியது போன்று இந்த காட்டு மண்டலத்தில் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி சுவாசிக்கக்கூடிய நிலையில் எதுவாக இருந்தாலும் சரி உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலையில் எது வந்தாலும் சரி
அந்த அகஸ்தியன் எப்படி ஜீரணித்தானோ அவன் ஒளியாக மாற்றினானோ அந்த பேரருள் பேரொளி எங்கள் சிறுடல் பெருடல் முழுவதும் பலர வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கணையங்கள் நல்ல அமிலமாக நம் இரத்தத்திலே அந்த மற்ற சர்க்கரையோ உப்போ மற்ற நிலைகள் அனைத்துமே அது சமப்படுத்திடும் சக்தியாக எங்களுக்குள் அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஞான சக்தியாக அது வளர வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த கல்லீரல் மண்ணீரில் அந்த நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய அனைத்துமே அது ஜீரணிக்கக்கூடிய பித்த சுரபிகளோ விஷத்தன்மைகளோ அது வடிகட்டி அது நாம் சாப்பிடும் ஆகாரத்தை ஜீரணிக்கக்கூடிய அத்தகைய உயர்ந்த ஆற்றல் பெற வேண்டும். அதிகப்படியாக வரக்கூடிய எத்தகைய நஞ்சாக இருந்தாலும் அது வடிகட்டி நல்ல இரத்தமாக அது மாற்ற வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அந்த நுரையீரலில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதிகமாக நாம் செலுத்த அந்த அணுக்கள் உற்சாகமடைந்தால் இந்த காற்று மண்டலத்தில் வரக்கூடிய கிருமிகளோ மற்ற தீமையான நிலைகளோ அது வடிகட்டி சளி போன்ற தொல்லைகளோ ஆஸ்மா போன்ற தொல்லைகளோ மூச்சுத்திணறல் போன்ற தொல்லைகளோ என்றால் இந்த காற்று மண்டலத்தில் வரக்கூடிய எத்தனை நிலைகள் இந்த சுவாசத்தினுடைய நிலைகளைத்தான் முதல்ல அது பாதிப்பாகின்றது. அது தொண்டை பகுதி என்றால் இந்த வழி நாம் சுவாசித்து மூக்கு வழி சுவாசித்து உயிரிலே பட்டாலே இது உள்ளுக்கு செல்லக்கூடிய பாதையே இந்த தொண்டை இந்த நுரையீரல் வழிதான். அதனால் முதல்ல அங்கே இந்த கிருமி தொற்றுகளோ மற்ற நிலைகளோ அங்கே தான் ஏற்படுகிறது என்று உணர்த்துகின்றார். அது நேரடியாக அந்த நினைவோடு ஈஸ்வரா என்று உயிரோடு வண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று எந்த வழியாக இந்த காற்று நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் உள்ளே செல்லுகின்ற அந்த தொண்டை எங்கள் நுரையீரல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொளி பெற வேண்டும் என்று செலுத்தப்பட போகும்போது அங்கெல்லாம் அது பதிவாகின்றது. அங்கெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு இணைகின்றது. நல்ல சுவாசமாக தீமையான உணர்வுகளோ நச்சுத்தன்மை உணர்வுகளோ எதையுமே அது நமக்குள் வடிகட்டக்கூடிய சக்தியாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அது அமைகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்போ நம் சிறுநீரகங்கள் முழுவதுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அது உருவாக்கிய அணுக்கள் பெற அந்த அணுக்கள் உற்சாகமடைந்து இப்பொழுது சொன்னமே இது போன்ற விஷத்தன்மைகள் இதற்கு முன் நாம் அறியாத நுகர்ந்திருந்தாலும் அதில் கற்களோ விஷத்தன்மைகளோ அல்லது மற்ற அந்த உறுப்புகள் பலவீனமோ அடைந்திருந்தால் அதெல்லாம் உற்சாகமடைந்து அதை வடிகட்டி அது கரைத்து ஆவியாக மாற்றி அந்த சிறுநீரக உறுப்பை சீராக்கி நல்ல இரத்தங்களாக உடல் முழுவதும் பாய்ச்ச இனி வரக்கூடிய எத்தகைய விஷத்தன்மையாக இருந்தாலும் எத்தகைய கொடூரமான நஞ்சாக இருந்தாலும் அதை வடிகட்டக்கூடிய சக்தியாக நம் சிறுநீரகங்கள் அது உருவாக்கிய அணுக்கள் இந்த சக்தி அது பெற வேண்டும் என்று நாம் இப்பொழுது இப்படி ஏற்றி கொடுத்து ஈஸ்வரா என்று உயிரான அவனிடமே வேண்டி அத்தகைய சிறுநீரகமாக அகஸ்தியன் துருவனாகும் பொழுது எப்படி அவன் நஞ்சை வடிகட்டினானோ ஒளியாக மாற்றினானோ அந்த துருவன் பெற்ற அந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. நம் உயிரிடம் சொல்லி அந்த சக்தி அந்த ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அந்த சிறுநீரகம் முழுவதும் படர்கின்றது. அந்த அணுக்கள் உற்சாகமடைகின்றது. அந்த சக்தி பெற ஏதுவாகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் இருதயத்தை வலுகொண்டதாக உடல் முழுவதும் இரத்தங்களை அது எல்லா உறுப்புகளுக்கும் நுண்ணிய பாகங்களுக்கும் நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய மூளை பாகங்களோ மற்ற நுண்ணிய நரம்புகளோ எல்லா பகுதிகளுக்குமே இந்த இரத்தத்தை அனுப்பி எல்லா அணுக்களையும் அது உற்சாகமாக சீராக என்றால் நாம் சந்தர்ப்பவசத்தால் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் விஷத்தன்மை வாய்ந்ததாக இருந்தால்தான் இந்த இரத்தத்தின் வழி போகக்கூடிய உணர்வுகள் நல்ல அணுக்களை மயங்கச் செய்கின்றது. நல்ல அணுக்கள் மயங்கினால் சிந்தனை குறைகின்றது. அதனுடைய உறுப்பின் செயலாக்கம் குறைகின்றது. நம்மை அறியாது சிந்தனையற்ற செயல்களும் அந்த உடல் உறுப்புகளில் வலி ஏற்பட போகும்போது சோர்வும் வேதனையும் சிந்தனையற்ற நிலையில் வருகின்றது. நம் இனம் புரியாத வேதனையும் வருகின்றது. ஆக இதையெல்லாம் மாற்றி அமைக்க இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை இருதயத்திற்கு செலுத்தி அந்த இருதயத்தை வலுகொண்டதாக மாற்றி நம் உடல் உறுப்புகளுக்கு இந்த நல்ல இரத்தமாக உயர்ந்த சக்தியாக பாய்ச்சப்பட போகும்போது எல்லா அணுக்களுமே அது உற்சாகமாக இயங்கி அந்த வடிகட்டக்கூடிய நிலையாக விஷத்தை வடிகட்டி நல்ல இயக்கமாக உடலில் நாம் என்றுமே அந்த தெளிந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக தெளிந்து தெரிந்து தெளிவான நிலையில் வாழ அது உதவி செய்யும். அது துருவ நட்சத்திரத்தின் பேரல் நம் இருதயத்திற்கு இவ்வாறு சக்தி ஏற்றி கொடுத்தோம் என்றால்
இதற்கு முன் நுகர்ந்த அதில் அறியாத நிலையில் சேர்ந்த மற்ற எதுவாக இருந்தாலும் அது கரைக்கப்பட்டு ஆவியாக மாற்றப்பட்டு அந்த இருதயம் சீராக இயங்க அது வலுகொண்டதாக நாம் ஆக்கிக்கொள்ள உயிரான ஈசனிடம் வேண்டி நாம் இந்த சக்தி ஏற்றி கொடுக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் கண்கள் உள்ள கருமணிகள் ரெண்டும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். இந்த கருமணிகளில் நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அடிக்கடி நாம் இவ்வாறு அது பதிவாக்கி எண்ணல் கண்ணிலே கருமணிகளிலே எது அதிகமாக பதிவாகின்றதோ எது வீரியமாக அதற்குள் இணைகின்றதோ அது வழிதான் மற்ற உணர்வுகளும் அதற்குள் போக முடியும். அது கருமணிகளை துருவ நட்சத்திரத்தினுடைய ஆழமாக பதிவு செய்து மீண்டும் மீண்டும் குரு நமக்குள் ஆழமாக பதிவு செய்து நினைவு கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் இந்த கருமணிகள் துருவ நட்சத்திர உணர்வுகள் அதிகமாக வரும். நினைவும் அங்கு தான் செல்லும். எது வந்தாலும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நம்ம குரு இப்படித்தான் வாக்கு கொடுத்திருக்கின்றார். வாழ்க்கையில் எந்த நேரம் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் என்ன வந்தாலும் துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் கருமணிகளிலே இது பதிவாக்கினால் அதனுடைய தொடர்பு கொண்ட நரம்புகளிலும் சரி நம்ம எலும்புகளுக்கும் சரி அனைத்திலும் தொடர்பு கொண்டு இது ஊனாக இதன் வழிதான் பதிவாகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலியை நாம் இந்த கருமணிகளை அதிகமாக பதிவு செய்து கொண்டால் நம்முடைய நினைவு எங்கும் போகாது, துருவ நட்சத்திரத்திற்கே செல்லும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரல் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து இந்த நரம்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற அருள்வாய் ஈஸ்வரன். ஆக நரம்புகள் என்பது நாம் சுவாசித்து பல கோடி சரீரங்கள் எடுத்ததும் சரி இந்த சரீரத்தில் எடுத்ததும் சரி வடிகட்டி அமிலங்களாக அதான் இயக்க சக்தியாக இருக்கின்றது. ஆக இந்த நரம்புகள் அதில் செல்லக்கூடிய அமிலங்கள் அதில் சிறிதளவு விஷத்தன்மையில் கலந்துவிட்டால் அது மற்ற உறுப்புகளையோ மற்ற செயல்களையோ சீராக செயல்படுத்த முடியாதபடி போர்மறை கொண்டு இயக்கும் நிலையில் வந்துவிடும். ஆக அதையெல்லாம் சீராக்கி எல்லா உறுப்புகளிலும் அது இயக்கக்கூடிய அது சீராக வேலை செய்யக்கூடிய அந்த நரம்புகள் அனைத்தும் அந்த நரம்பு மண்டலம் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று நம் நினைவு கொண்டு இதை செலுத்த அந்த விஷத்தன்மைகள் மற்ற நிலையில் அனைத்தும் வடிகட்டப்பட்டு அந்த நரம்பு மண்டலங்களுடைய இயக்கங்கள் சீராக அமைகின்றது. நம் உடல் உறுப்புகள் நுண்ணிய நிலையில் எதுவாக இருந்தாலும் இந்த நரம்புகள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்று அது வெடுக்கென்று அதில் ஏற்கனவே மடங்கியோ அல்லது அதனுடைய செயலை சரியாக செயல்பட விடாதபடி மற்ற நிலைகள் தடுத்து அது அடைப்பு போன்று இருந்தால் அதெல்லாம் நீங்கி நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்துமே உற்சாகம் அடைகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள்ள உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற அருள்வாய் ஈஸ்வரன். ஏனென்றால் இந்த ஊன் இது எந்த அளவிற்கு நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை அது பெற வேண்டும் என்று எண்ணுகின்றமோ ஒரு மண்ணிலே அதற்குண்டான சக்தி இருந்தால்தான் நாம் போடக்கூடிய வித்துகளை அது நல்ல முறையில் வளர்த்து பலனையும் காண முடியும். இந்த மண்ணிலே சரியான சத்து இல்லை என்றால் இந்த வித்தும் பலன் தராது. ஆக இது போன்று தான் நம் எலும்புகளுக்கு இருக்கக்கூடிய ஊனிலும் சரி நம் விழா எலும்புகள் இருக்கக்கூடிய ஊனிலும் சரி நம் நெஞ்சின் பாகமில் இருக்கக்கூடிய பொருத்த எலும்பிலும் சரி இந்த ஊனில் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை அதிக அளவில் நாம் பதிவாக்கி இந்த உணர்வில் நாம் மாற்றிக்கொண்டே வந்தால் நாம் இதற்கு முன் நம்ம அறியாது சேர்த்து கொண்ட சாப வினையோ தீய வினையோ பாவனையோ பூர்வ ஜென்ம வினையோ அதனால் உருவாக்கப்பட்ட அந்த ஊணுகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை கவரக்கூடிய நல்ல உயர்ந்த சத்துள்ளதாக அந்த ஆற்றல் மிக்கதாக மாறுகின்றது. ஆக அந்த ஊணுகளை துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாம் பெற இதற்கு முன் எதிர்பார்த்த நிலையில் வந்த எத்தகைய வினையாக இருந்தாலும் மாற்றி அமைக்க முடியும். அந்த குருநாதர் சொன்னது போன்று அந்த மகரிஷி நல்வட்டத்திலே இணைந்து வாழ அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவுகள் செல்ல இது நமக்குள் விதியை வெல்லும் மதியாக அந்த மதி கொண்டு செயல்படும் நிலையாக மதி நிறைந்த செயலாக இது அமைகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தசை மண்டலத்தை உருவாக்கி அணுக்களும் தோல் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற அருள்வாய் ஈஸ்வரன். இவ்வாறு நாம் நினைவுகளை தோல் மண்டலத்தையும் தசை மண்டலத்திலும் செலுத்த இந்த உணர்வு அங்கே பதிவாக இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக கவசம் போன்று பெரிதொரு உணர்வுகள் வெளியிலிருந்து எந்த வகையில் வந்தாலும் அது நமக்குள் உள்ளே புகாதபடி தடுக்கக்கூடிய சக்தியாக நாம் இதையெல்லாம் சக்தி வாய்ந்த கவசமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அல்வட்டத்திலே நம்முடைய நினைவுகள் நம்முடைய உணர்வுகள் அது எதுவாக இருந்தாலும் அதன் வழி செயல்படுத்த வேண்டும் என்று நாம் இதை சக்தி ஏற்றி கொடுக்க வேண்டும். இப்பொழுது நாம் பெற்ற இந்த சக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை எங்கள் தாய் தந்தை உடல் முழுவதும் படர வேண்டும். இப்பொழுது நாம் எப்படி நமக்கு செலுத்தினமோ உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சினமோ இதுபோன்று எங்கள் தாய் தந்தை உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை படர வேண்டும். அவர் உடல் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாவவினைகள் பாவனைகள் பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கி எங்கள் தாய் தந்தையர் மகிழ்ந்து வாழ வேண்டும். மகரிஷி நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். அவர்கள் என்றென்றும் எங்களுக்கு அந்த அருள் பாய்ச்ச வேண்டும். அவர்கள் பேரொளி பெற்று அவர் உடல் விட்டு பிரிந்து சென்றிருந்தால் அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் பிறவிலா நிலை அடைய வேண்டும் ஈஸ்வரா. அதேபோன்று திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி கணவன் மனைவி கிடைக்க வேண்டும் என்று மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிக்க வேண்டும்.
துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறல் எங்கள் குடும்பத்திலோர் அனைவரும் பெற வேண்டும். நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறலில் நாங்கள் தொழில் செய்யும் இடங்களிலும் எங்கள் வாடிக்கையாளர் அனைவரும், நாங்கள் பார்ப்போர் அனைவரும், நாங்கள் நினைப்போர் அனைவரும் பெற வேண்டும். இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறலை பெற வேண்டும். உலக மக்கள் அனைவரும் சாந்தத்துடன், உயர்ந்த தெய்வீக பண்புடன், விவேகத்துடன் என்றும் அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்திலே வாழ வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறல் இந்த உலகம் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி நல்வட்டத்திலே மகிழ்ந்து வாழ வேண்டும். மகிழ்ச்சி ஈஸ்வரா குரு அருள் சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. இது போன்ற ஒரு பயிற்சியாக நாம் எந்த செயலை செய்தாலும் சரி, காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு நொடிப்பொழுது நாம் செய்யக்கூடிய உணர்வுகள் இதே போன்று இந்த உணர்வுகளை கலந்து இணைத்து இந்த உணர்வுகளை பெருக்கிக் கொண்டே வந்தால் எல்லா நினைவுகளும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் கலக்க நம்மை அறியாத நினைவுகள் அங்கே செல்ல குருநாதர் நமக்கு பயிற்சியாக கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து வாழக்கூடிய அந்த பரிபக்குவ நிலையை நாம் பெறுகின்றோம். உலக மக்கள் அனைவரையும் அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் அவர்களும் இணைந்து வாழ நாம் ஒரு பேர் உதவியாக அமைகின்றோம். குரு இட்ட பணியாக நாம் இதை செயல்படுத்துவோம்.